மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. மனைவி சில பேருக்கு சரியா அமைது கிடையாது. தோழி அமைவதெல்லாம் கடவுளே கொடுக்குற வரம். கடவுளாவே வந்துக்கிறாங்க. உண்மையாவே மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு இது ஒண்ணு கிடைக்காது. வாழ்த்துக்கள். 2 பேரும் ஒன்னாவே பயணிக்கணும். எந்த ஒரு இது இருந்தாலுமே சரிங்களா. சாரி ஃபார் டிலே. ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். என்னடா ஒரே பலன்னு கிளம்பிட்டு குளிச்சுட்டு இருக்குமேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது காய்க்கு, அதனால் தள்ளிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ வாங்க, நிறைய இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே சார் குட்டீஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. வாங்க அப்படியே கண்ணாடில் தெரிதான்னு பார்ப்போம், மிரரில். எங்களோட 2 பேரோட ட்ரெஸ் லுக்கிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. முன்னாடி போ, காட்டு. கண்ணாடி எந்த லட்சத்தில் இருக்கு பாரு. கண்ணாடி துடைக்கவே இதை கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுங்களேன், 2ல் வைங்களேன். ஓகேவா, அழகா இருக்குல்ல? ஓகே, நம்ம எல்லாருமே இப்போ கிளம்பியாச்சு. எனக்கு அண்ணா நகர் போகிறேன் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஸோ நம்மளுக்கு போனால் தான் தெரியும். நம்ம போய் பார்ப்போம். அது இல்லாமல் நிறைய விஷயம் சொல்லணுன்னு இருக்குது. அதெல்லாம் போயிட்டு வந்து சொல்லலாம். ஓகே சார் ப்ளீஸ். இதில் எந்த காசும் கிடையாது. என்ன காசு கிடையாது? எப்படி இருக்குதா பாருங்க கைஸ், நல்லா. பேய் எப்படியே அங்கே அந்த மம்மி லாஸ்ட்லேருந்து ஓடிடும் பாருங்க, அந்த மாதிரி வரா பாருங்க. ஓ அப்படி அப்பா இல்லை போ, நீ என்னைக்கு டென்ஷன் இல்லாததா தான் அதிர்ச்சி. அம்மா அம்மா. எத்தனை பின்னு சொல்லி வச்சுக்கிற? இன்னும் நிறைய இருக்கா. சூப்பரா இருக்கு. போ போ. என்னண்ணே நல்லாவா இருக்கு. ஆட்டோவில் போகிறோம், ரொம்ப நேரம் ட்ராவலா. கவி என்னால் ஓட்ட முடியாது, டிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நைட்டு ஃப்ரீயாக இருக்கும், போகும்போது டிராஃபிக்காக இருக்கும். அதனால் நான் ஆட்டோ புக் பண்ணியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவே புக் பண்ணி காரில் போகலான்னு நினச்சோம். ஆனால் கார் ரொம்ப அதிகமாக காட்டுறான். இது என்னது அமௌண்ட்டு. அதனால சரி இப்போ ஆட்டோலேயே போய்க்கலாம் நம்ம அப்படின்ட்டு ஆட்டோலேயே எடுத்தாச்சு. போய்கிட்டே இருக்கிறோம். போய் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷைலோக்கா, ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். எல்லாமே A to Z நான் போட்டிருக்க மொத்த ஜுவல்ஸ்லேருந்து என்னோடய ட்ரெஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் கொடுத்தது. ஸோ நீங்கள் கொடுத்தது தான் வேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கேன், எனக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது, இந்த கலர் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். தங்கம் எங்கே கூப்பிட்டு வந்துருக்குன்னே தெரில. புது கார் வேறு வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கா. நல்லா இருக்கு. யார் வீட்டு காரோ வந்துச்சுன்னா உதப்பாங்க. அது எனிவே அழகாக கிளம்பி வந்துட்டோம். ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அப்போ வெயிட் பண்ணி Are you okay with me? That's
ஹாய் ஹலோ ஒயிட் ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம் அப்படின்னு துவங்கின ஒரு இடம் தான் ஒரு அருமையான ஒரு மாறுதலுக்கு அப்புறமா ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி உண்மையாவே வந்து காதல் வெல்லும் அப்படின்ற மாதிரி இருக்குது. முதல் வருடம் பார்க்கும்போதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை ஸ்மால் ஹார்ட் ஃபார் யூ போத். உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு இன்டர்வியூ மூலமா இணைஞ்சி உங்க கூட பயணிச்சோம். அருமையான ஒரு காதல். உண்மையாவே முதல் வருட ஆனிவர்சரி கூப்பிட்டது ஐம் ரியலி சோ ஹாப்பி. உண்மையாவே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமா, இதுக்கெல்லாம் வந்து அங்கீகாரம் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரில நம்ம எல்ஜிபிடி சொசைட்டி வந்து ஒவ்வொரு வருடமும் பிரைட் மூலமா நிறைய அங்கீகாரங்களை அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சின்ன ஒரு லவ் பேர்ட்ஸ் தான் இவங்க ரெண்டு பேருமே. உண்மையா பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. May God bless you both people. வாழ்க வளமுடன். இதே மாதிரி 100வது காதலர் தினத்துக்கும் உங்களுடைய ஆனிவர்சரிக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். உண்மையாவே வந்து எல்லார் வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டோரிஸ் இருக்கு. அந்த மாதிரி உங்களோட மனசுக்குள்ள உங்க வீட்லயும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரிஸ் இருக்கும். எல்லாருக்குமே ஆதரவு கொடுங்க. இந்த உலகம்ன்றது பொதுவானது. எல்லாருமே வாழ்றதுக்கான தகுதியாக படைத்ததா இந்த உலகம். இவங்க வாழக்கூடாது அவங்க வாழக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் தற்செயலா இணைஞ்ச ஒரு அருமையான காதல் ஜோடி. உங்களோட ஸ்டோரியை சொல்லணும்னாலே சொல்லிக்கிட்டே போலாம். பாலிமர் டிவி ரஞ்சித் போலயே பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் இவர்தான் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா ஜாலியா இருங்க. இன்னும் சொன்ன மாதிரி உங்களுடைய 100வது லவர்ஸ் ஆனிவர்சரி நான் கூப்பிடுங்க. வயசாயிடும், அதனால இந்த மாதிரி தேர்ட் ஃப்ளோர் எல்லாம் வைக்காதீங்க, கீழே வைங்க. அப்படியே கலைஞர் மாதிரி வீல் சேர்லயும் வந்துடுறேன். தேங்க்யூ ப்ரோ. ஃபர்ஸ்ட் மீட் பண்ணதுலயே எங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இல்லாத ஒரு பாசிட்டிவான வைப் கொடுத்த ஆள் நீங்க தான். ட்ரெண்ட் பண்ணது உங்கள்ட்ட தான் தொடங்கிச்சு. இப்ப நிறைய மாற்றம் எனக்குள்ளேயே இருக்குதுன்னா ஆக்சுவலா நம்மள தனியாக காட்டிக்கிறதுக்கு நம்ம எதுக்குமே பயப்படக்கூடாது. நம்மளோட விஷயம் அந்த விஷயத்தை வெளில போகக்கூடாது. பட் ஆனா லாஸ்ட் நாங்க எப்படி ஜாயின் பண்ணோம்ன்றதெல்லாம் எவ்வளவு பேருக்கு தெரியுமோ தெரியாது தெரியல. எவ்வளவு காசிப்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா இதுவும் கடந்து போகும், அவ்வளவுதான். கடந்து போயிட்டே இருக்கணும், அதுதான் வாழ்க்கை. நிறைய பேர் ரொம்ப ஒரு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. மனைவி சில பேருக்கு சரியா அமைது கிடையாது. தோழி அமைவதெல்லாம் கடவுளே கொடுக்குற வரம். கடவுளாவே வந்துக்கிறாங்க. உண்மையாவே மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு இது ஒண்ணு கிடைக்காது. வாழ்த்துக்கள். ரெண்டு பேரும் ஒன்னாவே பயணிக்கணும். எந்த ஒரு இது இருந்தாலுமே. சரிங்களா? சாரி ஃபார் டிலே. சரிங்களா? மற்றபடி இது உங்க யார் வரணும்? யார் வராங்க? A few minutes later.
ஸோ இப்போ தான் பிரவீனா வந்து போனாங்க. ஸோ பிரவீனா வந்து அந்த ஒரு மூமெண்ட்டை நம்ம அப்புறமா பொறுமையாக நிதானமாக பேசிக்கலாம். ஸோ இப்போது கவி ஃபேமிலியோட வந்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் பவி ஃபேமிலியோட வந்தாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து இப்போது கேக் கட்டிங் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி எந்த மாதிரி கேக் என்ன ஃப்ளேவர் அப்படிங்கிறது எல்லாமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே. கேக் நல்லா இருக்கு. என்ன ஸ்டார்ட் பண்ணாத இது மச்சான் போடும்போது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என் மச்சானுக்கு எனக்கு ஆனிவர்சரி போட்டோ ஷூட் பண்ண போகிறோம். ஒரு நானே மச்சான் படி போட்டோ ஷூட்லாம் பண்ணாங்க மச்சான். நிறைய ஃபோட்டோ ஷூட் நீ வச்சுக்கியா? எங்க இருக்கு கேண்டில் எடுத்து போயிருக்காரா? இத ரிகானா ஒரு நிமிஷம் மொபைல் தாங்க. பாப்பா தங்கம் கேமரா வராத. ஓரமா நின்னு பாப்பா கூட வாங்க. லொகேஷன் வச்சுறாத அந்த கண்ணாடி போல. ஆமா குஷன் இருக்குடா. அது ஒண்ணு கிடையாது. மேல கூட நான் கூடி இருந்திட எனக்கு ஜென்மம் ஒண்ணு போதுமா? 100 ஜென்மம் வேணும் அத கேக்குறே சாமியே. என்ன இருக்கிற சாமிய 100 ஜென்மம் கூட போதுமா? 100 சென்மம் நமக்கு போதுமா? வேற வர ஏதும் கேப்பமா? சகாவரம் கேப்போம் அந்த சாமிய, அந்த சாமிய. காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹாலுக்கு தான் போகிறோம். பார்த்தீங்களா? இல்லை காட்டல. போங்க 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 ரதி அண்ணா தான் கால் வேற சரியில்லை ஏறி வர்றாரு. பார்த்தீங்களா பலூன்லாம்?
இருந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் நினச்சே பார்க்க முடியல, அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. இது எனக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட். நான் லைவ்லயே சொல்லிட்டு இருப்பேன், எனக்கு அண்ணா நகர் போறோம் அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு தெரியுமே தவிர்த்து மீது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கவிக்கிட்ட ஆல்ரெடி ஒரு அக்கா ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நான் கவிக்கிட்ட கேட்டேன், இது நல்லா இருக்குல்ல, இது மாதிரி கண்டிப்பா என்னைக்கா ஒரு நாள் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நான் சும்மா அவங்கள்ட்ட சொன்னது. அதே சர்ப்ரைஸா பண்ணுவாங்க 2 வீக்ஸா இந்த இதுவை பத்தி தான் பேசிட்டே இருந்தாங்க. பார்த்துட்டு இதை பத்தியே தான் பேசிட்டே இருந்தாங்க கண்டினியூஸா. சரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காண்டாக்ட் பண்ணேன். பட் ஆனால் டேட்டே கிடைக்கல. பட் இருந்தாலும் டிலேயாகி கிடைச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக கவிக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கணும். ஸோ யாரும் வெயிட் பண்ணாதீங்க, கவி எனக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் கவிக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், அது கவிக்கே தெரியாது. ஸோ அந்த சர்ப்ரைஸை நான் கண்டிப்பாக ரிவீல் பண்ணுறேன். இந்த விலாகை போட்டு முடிச்சதுக்கப்புறம் கவிக்கு நான் கொடுக்குற சர்ப்ரைஸ் வந்து செகண்ட் டைமாக இருக்கும். ஸோ அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னோட எண்டு கோல். நான் வந்து உனக்கு நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்ன அதெல்லாம் வந்து இருவேன் கைஸ். இது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாமே வந்து gift பேக்கிங் தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக அவங்களுக்கு ஒன்று ஒன்றா ஓகேவா. இது வந்து என்னோட ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு.